ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து YT ஸ்டுடியோ ஆப் வந்து வச்சிருப்பீங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த YT ஸ்டுடியோ ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் வந்து ஆகாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய YT ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகி ஓப்பன் ஆகும். இந்த பிரச்சனை வந்து எதனால வருது, இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் யூடியூப் சேனல் ரன் பண்ணி YT ஸ்டுடியோ ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இது போல வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த YT ஸ்டுடியோ ஆப் சைட்ல வந்து எதனா டெக்னிக்கல் இஷ்யூ, டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வரும். அதனால இந்த பிரச்சனை அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டே 2 டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க சரி பண்ணி விட்டுருவாங்க. பட் உங்களுக்கு ரெகுலரா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு மட்டும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்க சைட்ல நெட்வொர்க் எதனா சரியா வந்து கிடைக்காது. நெட்வொர்க் செட்டிங்ஸ் எதனா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல வந்து டவர் சரியா கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நெட் வந்து ஸ்லோவா இருக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் வந்து லோடிங் ஆகும். உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஓகே, இதனால வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த ரீசன்னால உங்களுக்கு YT ஸ்டுடியோ ஆப் வந்து ஒர்க் ஆகாம போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதை சரி பண்றதுக்கான ஒரு சில சொல்யூஷன் இருக்கு. அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து நான் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஆப்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல இப்படி வந்து வரும் மேனேஜ் ஆப்னு சொல்லிட்டு சில மொபைல் ஆப்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஓகே, இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடைசியா வாங்க. உங்களுக்கு கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து YT ஸ்டுடியோ அப்படின்ற அந்த ஆப் வந்து இருக்கும். அந்த ஆப் லிஸ்ட்ல ஓகே, இப்போ நான் இந்த பேஜை வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டா வந்து இருக்கும் YT ஸ்டுடியோ சொல்லிட்டு அந்த ஆப். YT ஸ்டுடியோ அப்படின்ற அந்த ஆப் எங்க இருக்கோ பார்த்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க YT ஸ்டுடியோ ஆப் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய கிளியர் டேட்டா கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிளியர் ஆல் டேட்டா கிளிக் பண்ணிட்டு டெலீட் ஆல் டேட்டா சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்கும்போது உங்களுடைய இப்போ YT ஸ்டுடியோ ஆப்க்கான அந்த டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா சில மொபைல்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கிளியர் டேட்டா இருந்தா அதை வந்து கிளியர் பண்ணிருங்க. ஓகே, இது போல நீங்க YT ஸ்டுடியோ ஆப்க்கான டேட்டா வந்து டெலீட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல சர்ச்னு சொல்லிட்டு இருக்கு. சர்ச் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சர்ச் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து YT ஸ்டுடியோ சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து YT ஸ்டுடியோ சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் YT ஸ்டுடியோ சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். சர்ச் வந்து பண்றேன். இப்போ YT ஸ்டுடியோ சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா YT ஸ்டுடியோ அப்படின்ற இந்த ஆப் வந்து வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க YT ஸ்டுடியோ சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ஆப் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கேட்கும். அப்டேட் கேட்கும்போது நீங்க வந்து இந்த ஆப் வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பை வந்து நீங்க அப்டேட் பண்ணாதனால கூட உங்களுக்கு இது போல இந்த இஷ்யூ வந்து வரும். சரியா ஓப்பன் வந்து ஆகாது. அதனால அப்டேட் வந்து பண்ணிருங்க. நீங்க அப்டேட் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய YT ஸ்டுடியோ ஆப் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்ஸ்டாலிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய YT ஸ்டுடியோ ஆப் வந்து அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்து இந்த பேஜஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப YT ஸ்டுடியோ அப்படின்ற இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வரும். அந்த YT யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ நீங்க இதுல எந்த யூடியூப் சேனலை நீங்க வந்து ஓப்பன் பண்ண விரும்புறீங்களோ அந்த யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ஒரு சேனல் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆயிடும். இந்த சொல்யூஷன்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தா ஓகே. சம்டைம்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபால்ட் வந்து சரியாகாது. லாங் டைம் அப்படியே இருக்கும். அதாவது அந்த YT ஸ்டுடியோ ஆப் சைட்ல எதனா டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களா சரி பண்ணி விட்டா சரியாயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.